யார் விஜயே இங்கே நின்னாலும் சரிங்க, கார்த்திக் மோகன் தான் ஜெயிப்பார். அதை ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்று வண்டியில் எப்படி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு ஒரு சில இடத்துல நடந்து இப்படி போய் பண்ணிட்டு அப்படி தான் போகிறாப்பல கண்டி. இங்கே லாட்டரி டிக்கெட் வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வராரா இல்லை வேறு ஏதோ சும்மா டாட்டா காட்டுறது, சினிமாவில் வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு 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 ஆண் பார்க்குறது தான். அதுக்காக ஓட்டாக மாறுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து 4 முனை போட்டி இருக்கு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு? 4 முனை போட்டிலாம் கிடையாது. அதாவது வில்லிவாக்கத்தை பொறுத்தளவுக்கு திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் தான் ஜெயிப்பார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, கண்ணை மூடிட்டு சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னா, அவர் தான் ஜனங்கன்னா வந்து நிற்பார். இது வரைக்கும் அண்ணா நகரில் அவங்க அப்பா 2 எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவர் தொகுதி, அவரோட ஓட்டே வில்லிவாக்கத்தில் தான் இருக்குது. கார்த்திக் மோகனோட ஓட்டு அவர் அண்ணா நகரில் செஞ்சு இனிமேல் நம்ம அடுத்து வில்லிவாக்கத்துக்கு செய்ய போகிறாரு. அதை வச்சு நான் எங்கே போய் பார்க்குறது, என்ன செய்வார்? அதெல்லாம் வரமாட்டான், ஜெயிக்க மாட்டாங்க. கார்த்திக் மோகன் தான், திமுக தான். ஆமாம், எந்த வித மாற்றமும் இல்லை. செல்வாக்கு இல்லைன்னா சொல்கிறாங்களா கார்த்திக் மோகனுக்கு? கார்த்திக் மோகனுக்கு தான் செல்வாக்கு இருக்குது, வேறு யாருக்கும் இங்கே செல்வாக்கு இல்லை. கார்த்திக் மோகன் அவருக்கு மட்டும்தான் இங்கே செல்வாக்கு இருக்குது. அவர் தான் ஜெயிப்பார். இங்கே யாதவ் ஒரிஜினல்லாம் ஒரு போட்டியே கிடையாதுங்க, கிடையாதுங்க. களத்தில் இல்லைங்க, களத்தில் இல்லை. சும்மா யாரையும் திட்டி பேட்டி கொடுத்தா பெரிய ஆள முடியாது. களத்தில் இல்லை, களத்தில் வந்து கார்த்திக் மோகன் அவர் தான் இருக்கார். வந்துட்டு போனார். யார் விஜயே இங்கே நின்னாலும் சரிங்க, கார்த்திக் மோகன் தான் ஜெயிப்பார். அதோட டெபாசிட் வாங்குவாரா? அது ஜனங்களோட இதுன்னு தெரியல, பட் ஜெயிக்கிறது கார்த்திக் மோகன் தான். கார்த்திக் மோகன் தான் அவர் தான் ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிக்கணும். அதான் மக்களுக்கு நல்லது, சரிங்களா? ஜனங்களுக்கு பிரச்சாரம் வந்து பண்ணுறாரு. அதெல்லாம் எப்படி அது தலைவரே வர்றாரு, தலைவரே அதெல்லாம் வர்றாரு. கண்டிப்பாக இந்த தொகுதி ஜெயிக்கும். தலைவர் இன்றைக்கும் கூட வர்றாருங்க, வந்துட்டு அங்கே போகிறாரு, குளத்தூர் போகிறாரு. கண்டிப்பாக எழுதி வச்சுக்க நீங்கள். நம்ம வாக்குறுதிலாம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அவர் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே அவர் நிரூபித்து காமிச்சிருக்காரு. அண்ணா நகர் நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதை வந்து இங்கே செய்ய போகிறாரு, புரிஞ்சுங்களா? செஞ்சதுக்கு தான் ஓட்டு. அதோட கட்சியோட நலத்திட்டங்கள் எல்லா மக்களையும் சென்று அடைஞ்சிருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பயன்பட்டுருக்குறாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போகிறப்போ அந்த ஓட்டு பட்டனை போய் அமுத்தும் போது யாரோட ஞாபகம் வரும்? யார் நம்ம நல்லது செஞ்சாங்களோ, யாராலும் நம்ம வந்து நம்மளுக்கு பலன் பெற்றோமோ, யார் நாளைக்கு திரும்ப செய்ய போகிறாங்களோ, யார் வருவாங்களோ, இப்படிப்பட்ட ஒரு இதைத்தான் வந்து ஓட்டாக நாளைக்கு மாறும். சும்மா டாட்டா காட்டுறது, சினிமாவில் வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு 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 ஆண் பார்க்குறது தான். அதுக்காக ஓட்டாக மாறுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. வில்லிவாக்கம் தொகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான தொகுதி. இந்த தடவை என்னென்னா ஒரு நட்சத்திர தொகுதியாக அது வந்து உருவெடுத்திருக்கு. காரணம் என்னென்னா, அதாவது இந்த டிவிகே அந்த மாதிரி கட்சியில் ஒரு சில பண ஆதிக்கம் படைத்த நபர்கள் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறனால இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டிஎம்கேல வந்து நம்ம கார்த்திக் மோகன் அண்ணன் வந்து வேட்பாளராக அறிவித்து களப்பணி நிறையா செஞ்சுருக்காங்க. மக்களை போய் தெருவாக போயிட்டு வீதி வீதியாக போயிட்டு சந்தித்து வாக்கு சேகரிப்புலாம் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக 2 முறை தொடர்ந்து அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினராக வந்து சிறந்த மக்கள் பணியை செஞ்சுருக்காங்க. முதல்வரே பாராட்டக்கூடிய அளவுக்கும் தொகுதி மக்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கும் அவங்க அப்பா, அவருடைய தந்தையாரும் வந்து சிறப்பாக பணி வந்து பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து ஒரு இளம் வேட்பாளர்னால அவரை வந்து ஈஸியாக வந்து அவரை வந்து என்னென்னா எல்லாருக்கூடையும் இயல்பாக பழகிறாரு, பேசுகிறாரு. ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி, ஒரு சாதாரணமாகவே அவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு அனைத்து தரப்பு மக்கள், அனைத்து வயதினர் கூடயும் இயல்பாக பேசுகிறாரு, பழகிறாரு. ஆதவ் அர்ஜுனான்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் தெரிஞ்சவங்களுக்கும் அது அவர் பிரபலமாக இருக்கலாமே தவிர மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரபலமான பேருன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தெரியல. அவர் பேர் தெரிஞ்சவங்களுக்கு தான் அவர் பிரபலமாக இருக்குமே தவிர ஆதவ் அர்ஜுனா வந்து மக்கள் மத்தியில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லீடர்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இவர் வந்து ஒரு தடிக்கு விழுந்தால் வில்லிவாக்கம் தொகுதியிலேயே இவரோட வீடு இருக்குது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வீடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகர் பகுதியில் வில்லிவாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்குது. ஒரு ஆதவ் அர்ஜுனா எங்கே இருக்கார், எங்கேருந்து வராருன்னு யாருக்கும் தெரியாது. நீலாங்கரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை வந்து யார் போய் எங்கே போய் சந்திக்க முடியும்? இப்போ இவர் வந்து அண்ணா நகர் பகுதியில் இருக்கார். ஒரு தொகுதிக்கு ஏதாவது வேணும், ஏதாவது தேவைன்னா வந்து ஒரு கல்வி உதவியோ இல்லை ஒரு விளையாட்டு சம்மந்தமாகவோ இல்லை ஒரு அடிப்படை தேவை யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து அவரை வந்து தேர்வு செஞ்சுருவாங்க. கண்டிப்பாக ஜெயிப்பார். மக்கள் வந்து ஈஸியாக இயல்பாக வந்து சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து இந்த தொகுதிக்குள்ளே வசிக்கிறாரு. யாருமே இது வரைக்கும் வில்லிவாக்கம் வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சந்து பொந்து இடுக்கு இப்படி போனது யாருமே சரித்திரமே இல்லை. ஓகேங்களா? நம்ம வெற்றியழகன் சாரை விட இவர் எல்லா இடமும் கவர் பண்ணிட்டார். அதை ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்று வண்டியில் எப்படி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு ஒரு சில இடத்துல நடந்து இப்படி போய் பண்ணிவிட்டு அப்படி தான் போகிறாப்பல கண்டி. ஆனால் நம்மளால் அப்படி வேறு சொட்ட சந்து பொந்து இந்த இடத்துல ஒரு வேட்பாளர் வருவாங்களா, இந்த இடத்துல வருவாங்களான்னு கேட்டவங்களாம் என்ன உண்டு, வந்தார். ஓகேங்களா?
அதாவது வேறு லெவலு எல்லா ஏரியாவும் ரீச் பண்ணிட்டார். அதுதான் எளிமையாக பழகிட்டார் ஒவ்வொருத்தருக்கிட்டையும். பசங்க குழந்தைங்க பாட்டிமா ஒரு குழந்தைய கொஞ்சிறது அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு செம நம்பிக்கை வந்துடுச்சு. எனக்காக நமக்கு செய்வார் அப்படின்ற. ஏன்னா இங்கே அண்ணா நகரம் இது பக்கத்தில் தான். இவர் சார் வீடு கார்த்திமோகன் சார் வீடு வில்லிவாக்கம் தான். அதனால் எல்லாருமே இது தாய் வீடுனா அந்த வில்லிவாக்கம் வந்து அவருக்கு இன்னொரு தாய் வீடு மாதிரி ஆகிடுச்சு. எல்லாம் சொந்தக்கார மாதிரி ஆகிட்டாங்க. அதை உட்காந்து ஓட்டு கேட்கலாம். வில்லிவாக்கத்தில் எப்படி பண்ணாரோ அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வின் பண்ணலாம். இப்போ பர்சன்டேஜுக்கும் அவருக்கு இந்த போட்டியே இத்தனை வந்து பிரச்சனை பண்ணாரு நேற்று நானே கண்ணால் பார்த்தேன் சார் விஜய் போனதை. அதாவது என்னென்னா அது இளைஞர்கள் கத்திக்கிட்டு இங்கே கார்த்திமோகன் சார் விட கத்திக்கிட்டு இது அராஜகம் பண்ணி தான் போனாங்க. ஒரு மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா? இளைஞர்கள் நமக்கு தெரியல, நம்மளும் அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் வந்திருக்கோம். நம்மளும் எல்லாம் சினிமா பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது களத்தில் வரப்போ வேறு லெவலு. சும்மா இந்த வண்டியில் பிடிச்சி தொங்கிட்டு போகிறது அந்த இதெல்லாம் பண்ணாங்க நேற்று. அது ஒரு மாயத்தோட்டம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முதல் வேட்பாளராக தான் கார்த்திக் சாரை பார்க்குறோம். வேட்பாளர்னும் 4 முனை போட்டி. ஆனால் அந்த மீதி 3 முனை எந்த ஊர் எந்தன்னு தெரியாது. வில்லிவாக்கத்தில் வேட்பாளர்ன்றதுக்கு வில்லிவாக்கத்தில் ஓட்டு வில்லிவாக்கத்தில் வீடுன்றது இவருக்கு ஒண்டி தான். மற்றவங்களாம் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, சப்போஸ் அவங்க நாளைக்கு வெற்றி பெற்றாலும் இந்த பொதுமக்களாகிய நானோ மக்களோ அவங்கள போய் பார்க்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ எங்களுக்கு முடியாது. இவர் 20 வருஷமாக 25-30 வருஷமாக இவருடைய அப்பா மோகன் அவர்கள் 10 வருஷமாக அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருந்த தொட்டு யாராக இருந்தாலும் எளிமையாக சந்திக்கக்கூடியவர். ஆதவ அர்ஜுனான்றவர் வந்து வேட்பாளர்ன்றது பொதுவாகவே அவர் பேச்சு வந்து இந்த ஒரு 10 நாளாக பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு தகாத வார்த்தையிலே பேசும்போது எங்களுக்கெல்லாம் அவர் மேலே இருந்த அன்பு கூட அதாவது கொஞ்சம் இருந்தது கூட போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவர் ஒரு வேட்பாளர் இந்த ஸ்தானத்தில் அவர் பேசலை. அவர் வந்து இது ஏதோ ஒரு தவறான இதில் பார்க்குறாரு. எங்களுக்கு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும்தான் எங்களுக்கு வேட்பாளர் களத்தில் நிற்கிறாரு. நானும் நிறைய இடம் சுற்றி வந்து பார்த்தபோது வேட்பாளர் கார்த்திக் மோகன் மட்டும்தான் இந்த களத்தில் நிற்கிறாரு. மீதி 3 வேட்பாளரில் 2 வேட்பாளர் யாருன்னே தெரியாது. இந்த ஒரு வேட்பாளர் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வித்துட்டு வராரு. எப்படி பார்க்குறீங்க? லாட்ரிலாம் விற்றுட்டு வந்தார். அப்புறம் எங்கள் தொகுதியை விற்கிறதுக்கு முடிவு பண்ணுவாரா இல்லை இங்கே லாட்ரி டிக்கெட் வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வராரா இல்லை வேறு ஏதோ செஞ்சு இப்போ சமயத்தில் கூட அவரை பற்றி நாங்கள் நிறைய புக்கில் இந்த பேப்பரில் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஏதோ தவறான ஐட்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனார் கொண்டார். அது நம்ம வாயில் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பொதுமக்கள் அவர் தரம் தாழ்ந்து பேசும்போது அந்த தரத்துக்கு நம்ம தகுதி இல்லை. அதால் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் வந்தார்னா இதை தான் அவர் அதிகமாக படுத்துவார். இதுக்காக தான் இவர் நிறைய செலவு பண்ணி அவர் நிறைய இடத்துல பணம் கொடுத்து ஜெயிக்கலான்னு பார்க்குறாரு. அது வந்து இவர்கிட்ட முடியாது. இந்த கார்த்திக் வேட்பாளர் அவர்களுக்கு அது முடியாது. வில்லிவாக்கம் தொகுதி 4 முனை போட்டின்றாங்க. எப்படி இருக்குது? ஒரே முனை போட்டி தான். திராவிட இயக்கத்துங்கள கலைஞராலும் ஸ்டாலினாலும் உருவாக்கப்பட்ட இளம் வேட்பாளர், எளிமையான பண்பாளர். கிட்டத்தட்ட போன தடவை 37,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்ததை விட குறைஞ்சது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வில்லிவாக்கம் தொகுதியில் இளம் வேட்பாளர் கார்த்திக் மோகன் அண்ணன் அவர்கள் வெற்றி பெறுவார். எப்படி இருக்குது? நாங்கள் வெற்றி அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கம் வராரு. எப்படி அது? அண்ணா நகரில் கேட்டு பார்த்துருந்தீங்கன்னாவே அவரோட தனிப்பட்ட தனித்தன்மை தெரியும். கட்சி பாகுபாடு ஜாதி மதங்களை கடந்து எல்லாத்துக்கூடையும் இயற்கையாகவும் அன்பாக பழகக்கூடிய இளம் வயது நல்ல நண்பர். குறைந்தது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி பெறுவார். மக்கள்கிட்ட எப்படி இருப்பார்? எளிமையாக அப்ரோச் பண்ண முடியுமா கார்த்திக் மோகனை? நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்குறத விட அண்ணா நகர் அவரோட தொகுதியில் போய் கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் ஜாதி மதம் கடந்து மொழிகளை கடந்து எல்லாத்துக்கூடையும் இளைஞர்களோடலேருந்து A to Z சிறு வயதிலிருந்து பெரியவர்களும் எல்லாத்துக்கூடும் அன்பாக பழகக்கூடிய நல்ல போன பக்கமெல்லாம் அவருக்கு வரவேற்பு இருக்குதுங்க. மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. இவர் கார்த்திக் மோகன் சாருக்கு அவர் கண்டிப்பாக இந்த தொகுதியில் ஜெயிப்பார். வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு 4 கட்சி மாறி வந்தவர். அவருக்கு மக்கள் ஒரு இதுவாக தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். இவர் கார்த்திக் மோகன் கண்டிப்பாக ஜெயிப்பார். அப்படி நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாருங்க.